தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருவாரூர் போன்ற முழுக்கம் வேளாண்மையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவாரூர். காவிரியில் தண்ணி வரல, வருமா என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி அநேகமாக முடிந்து விட்டது இல்லை. சம்பா சாகுபடி துவக்க முடியுமா துவக்க முடியாதா என்பது பெருத்த சந்தேகத்துக்குரியது. ஏனென்று சொன்னால் பருவ மழை என்பது அநேகமாக தென்மேற்கு பருவமழை முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை துவங்கினால்தான் உண்டு. அதுவும் உரிய காலத்திற்கு முன்பாக துவங்கி நடுவேளையை துவங்கினால்தான் வடகிழக்கு பருவமழை வந்து அறுவடைக்கு வருகிற போது சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அப்படியெல்லாம் மழையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றுதான் விஞ்ஞானிகள் வானிலை அறிக்கைகள் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு கடுமையான வறட்சியை எதிர்நோக்கி டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டு கடுமையான வறட்சியை எதிர்நோக்கி டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது. வறட்சி வந்துவிட்டது என்று மற்றவர்கள் சொல்வதைப் போல நான் சொல்லவில்லை. ஆனால் வறட்சியை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயம் கிடையாது, வேலை கிடையாது, விவசாயம் செய்ய முடியுமான்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் உலகம் அமைதியாக இருக்கிறது விரும்புகிற ஆள் கிடையாது. அவர் ஒரு அடாவடித்தனமான அரசியல்வாதி. யாரும் அமைதியாக இருந்தாவே பிடிக்காது அவனுக்கு, அந்த மாதிரி ஆள் தான் அவன். அதனால் வீண் வம்புக்கு சண்டையை இழுக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ட்ரம்ப்பு தான். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டையை யார் இழுத்தது? சண்டையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரானை சண்டைக்கு இழுத்தான். ஒரு வாரத்தில் சண்டை முடித்து விடுவோம் என்று எகத்தாளமாக பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடைசியில் 75 நாட்கள் ஆனதற்கு பிறகும் யுத்தம் முடியவில்லை. இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தம் போடுகிறார்கள், 10 நாள் அமைதியாக இருக்கிறார்கள், திரும்பவும் சண்டையை இவர்களை துவக்குகிறார்கள். இவன் துவக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் துவக்குகிறான். அடுத்தவர்களே நாட்டு அரசியல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன மோசமாக இருக்குன்னா, நடைபெற்று முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜேபி தான் முன்னேறி இருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கேரளத்திலே நாம் ஆளுங்கட்சியாக இருந்தோம், இப்போது எதிர்கட்சியாக மாறி இருக்கிறோம். மேற்கு வங்காளத்திலே ஒரே ஒரு இடத்தில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பாண்டிச்சேரியிலே ஒரு இடத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழகத்திலே 2 இடங்கள். ஆனால் இதில் அறுவடை செய்தது என்பது பார்த்தால் முன்னேற்றம் வளர்ச்சி என்று பார்த்தால் பிஜேபி தான் இதிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறையாக தேர்தல் நடத்தி அவர்கள் வெற்றி பெறுவதிலே நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இப்போது அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பாராளுமன்றத்துக்குள் 3/2 மெஜாரிட்டியை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு கட்சிகளை உடைப்பது, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது என்பதை நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களும் அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கியதன் மூலமாக சில ராஜ்யசபா உறுப்பினர்களை அவர்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 240 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 240 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். அறுதி பெரும்பான்மை என்பதே அவர்களுக்கு இல்லை. அறுதி பெரும்பான்மைக்கு சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் உதவியோடு தான் அவர்கள் ஆட்சியை அமைத்தார்கள். ஆனால் இப்போது உதாரணத்துக்கு மேற்கு வங்காளத்தில் அவர்கள் 207 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சியை உடைத்து, அதிலிருந்து 80 இடங்களில் வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி கட்சியை உடைத்து ஏறத்தாழ 62 பேரை தனி கட்சியாக உருவாக்கி அதிலிருந்து ஒரு 3 பேர் ராஜ்யசபாய்க்கு உறுப்பினர்கள் வருவதைப் போல அவர்கள் ஏற்பாடு செய்து வந்தும் விட்டார்கள். ஆகவே இப்போது ராஜ்யசபாவில் அவர்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான பெரும்பான்மை என்பது கிடைத்துவிட்டது. இங்கேயும் இன்னும் சில இடங்கள் கிடைத்தால் 3/2 என்பது பாராளுமன்றத்தில் கிடைத்துவிட்டால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அதாவது பிஜேபி RSS கும்பல் எதையெல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு பாராளுமன்றத்துக்குள் 3/2 கிடைப்பதன் மூலமாக அரசியல் சாசனத்தை திருத்துவது உட்பட அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள். அரசியல் சாசனத்தை திருத்துவது என்றால் மதச்சார்பின்மை,
ஜனநாயக சோசலிச குடியரசு என்கிற அரசியல் சாசனத்தில் முகப்பிலே இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் அனைத்தும் மாற்றப்படும். இது மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு பதிலாக இது மதச்சார்புள்ள நாடு என்கிற முறையில் தான் அரசியல் சாசனம் திருத்தப்படும். ஆகவே ஏதோ அவர்கள் பெரும்பான்மை பெறுகிறார்கள் என்பதல்ல, இந்த நாட்டினுடைய அடிப்படையான கோட்பாடுகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆகவேதான் நாம் இதை பற்றி மிகுந்த கவலை கொள்கிறோம். தேர்தல் மூலமாக வருவதற்கு பதிலாக கட்சிகளை உடைத்து பணத்தை குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தனக்கு ஆதரவான பலத்தை உருவாக்கிக் கொள்வது என்கிற ஒரு கெட்ட நடவடிக்கையிலே பிஜேபி ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இப்போதே 140 கோடி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 112 கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களை பிஜேபி தான் ஆளுகிறது. மற்ற மாநிலங்களில் தான் இங்கே தாவேக ஆள்வதைப் போல, வேறு சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆள்வதைப் போல, இப்படி சில மாநிலங்கள் இருக்கிறதே தவிர 112 கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி தான் மாநில ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார். ஆகவே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடைய இந்த இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாடு, இந்திய நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் இவற்றுக்கெல்லாம் எதிரான ஒரு சக்தி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். ஆகவே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. தொகுதி மறுவரையறை சம்பந்தமான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் நேற்றைய தினம் அவருடைய பேட்டி என்பது வந்திருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் அந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான மசோதாவில் இருக்குமானால் நாங்கள் அதை எதிர்க்க மாட்டோம் என்று RS பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்பது என்ன வரப்போகுதுன்னு தெரியல. வந்த பிறகு கூட அவர் அந்த கருத்தை சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்த்த திருத்தங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆகவே நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கூட அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எதற்காக பாராளுமன்றம் கூடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே ஒருவேளை நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்ற திருத்தங்கள் இருந்தால் நாங்கள் அதை ஆதரிப்போம் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி என்பது எழுகிறது. ஆகவே திமுக உட்பட நாம் ஆரம்பத்திலே இருந்த தாவேகாவுக்கு வெளியில் இருந்த ஆதரவு என்று மே மாதம் 8ஆம் தேதி நாம் முடிவெடுத்த போது பாராளுமன்றத்திற்குள் இத்தகைய பிரச்சனைகள் வருகிற போது ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளோடு தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம் என்பதைத்தான் மே மாதம் 8ஆம் தேதி தாவேகாவுக்கு வெளியிலிருந்த ஆதரவு என்று அறிவித்த போதே இதையும் சேர்த்துத்தான் அறிவித்திருக்கிறோம். ஆகவே நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது மிகவும் நாடு முழுவதும் பெரிய பதற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என்ன செய்ய போகிறார்களோ, அவருடைய பலம் அதிகரித்திருக்கிறது, லோக்சபாவில் அதிகரித்திருக்கிறது, ராஜ்யசபாவில் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய பதற்றம் என்பது நாடு பூரா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. நாம் ஒரு ஒருங்கிணைப்பை பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை நம்முடைய அகில இந்திய தலைமை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்தவர்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இடதுசாரி ஜனநாயக அணி, இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு என்பதை ஏற்படுத்தி நாம் அறிவித்திருப்பதை தோழர்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த 17ஆம் தேதி சென்னையிலே கூடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இடதுசாரி கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாம் அறிவித்திருக்கிறோம். நாளைய மறுநாள் அந்த கூட்டம் மீண்டும் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி சென்னையிலே மீண்டும் அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் நாம் அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம், இந்த இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு என்பது தேர்தல் அணி அல்ல, தேர்தலுக்கான அணி அல்ல. இது ஒரு போராட்ட அணி, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நலன்களுக்காக போராடுகிற அணியை தவிர தேர்தலுக்கான அணி அல்ல. அப்படின்னா தேர்தலில் போட்டியிட மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வரும்போது அதை பற்றி நாம் பேசுவோம். தேர்தல் புறக்கணிப்பு என்பதெல்லாம் யாருக்கு இந்த 3 கட்சிக்குமே அத்தகைய எந்த விதமான கொள்கையும் கிடையாது. தேர்தலில் போட்டியிடுவது என்பதை பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 3 கட்சிகளுமே. தேர்தல் வரும்போது தேர்தல் அணிசேர்க்கையை பற்றி நாம் யோசிப்போம்.
ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிற ஒரு போராட்ட அணி என்கிற முறையில் ஆகிய 20ஆம் தேதி அதற்கான என்னென்ன, ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி திட்டம் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கட்சி திட்டம் என்பது இருக்கிறது, அதே மாதிரி CPI-ML ஒரு கட்சி திட்டம் என்பது இருக்கிறது. ஆகவே வெவ்வேறு கட்சி திட்டம் இருக்கிற காரணத்தினால்தான் வெவ்வேறு கட்சிகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் ஒத்த கருத்துடைய கோரிக்கைகள் பிரச்சனைகளில் சேர்த்து செயல்படுவது, இணைந்து செயல்படுவது என்கிற முறையிலே தான் இந்த முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இடதுசாரி கருத்தியலை தமிழ்நாட்டுடைய மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, இடதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம், இந்த ஒருங்கிணைப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே இந்த அணிதான் சரியான மாற்று அணி. எல்லா மக்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான ஒரு மாற்று கொள்கைகளை வைத்திருக்கிற அணி இந்த அணிதான். ஆகவே இந்த அணி பலப்படுவதும், இந்த அணி பரவலாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதும், வேகமாக எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக நாம் செயல்படுவதன் மூலமாக ஒரு மாற்று இடதுசாரி மாற்று கருத்துக்களை, மாற்று கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். அந்த வகையில் 20ஆம் தேதி நாம் மாநில அளவில் ஒரு பேரணியை திட்டமிடலாம் என்று யோசித்திருக்கிறோம். 20 சர்டிபிகேட் கேட்கிறாரு, இவர் இந்த பிரிவை சார்ந்தவர், இஸ்லாமியரில் இந்த பிரிவை சார்ந்தவர் சான்றிதழ் கேட்கிறார். அவர் கலெக்டர் கொடுக்க மாட்டேன்றாரு. அதே எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாரு. பிரச்சனை என்ன? இவர் இந்த பிரிவை சார்ந்தவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் சான்றிதழ் தரலாமா வேண்டாமா என்பதுதான் வழக்கு. வழக்குடைய பிரதானமான இந்த பிரதானமான விஷயத்தை விட்டுவிட்டு மொத்தத்தில் நீங்க மதம் மாறுறீங்கல்ல, இந்து மதத்தில் வேற்றுமை இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லிதான் நீங்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறுகிறீர்கள். இஸ்லாமிய மதத்திலே சமத்துவம் நிலவுகிறது நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், நீங்க தான் சமத்துவம் ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி வழக்கையே மொத்தத்தில் திசை திருப்பி அப்படி ஒரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுக்கிறார். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தீர்ப்பு. ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போய் மாறினோடனே சமத்துவம் வந்துருமா? எல்லா சமத்துவமும் வந்துருமா? ஆனால் ஒரு விதந்தாவாதத்துக்காக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அப்படி ஒரு தீர்ப்பை, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று நாம் வற்புறுத்தினோம். இப்போது அதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துடைய அந்த வேறொரு இடத்தில் ஏற்ற மாட்டோம் என்கிற அரசினுடைய நிலைப்பாடு, வழக்கமான இடத்தில் தான் தீர்மானம் ஏற்றப்படும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இந்த அரசும் உறுதியாக இருக்கிறது என்று தெளிவுபடுத்தினார். இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் அரசனுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு போன பிரச்சனைகளில் பலவற்றில் அவர்கள் நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கரூரிலே நெரிசல் மரணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வேலை வழங்குவது என்கிற அந்த முடிவு கூடாது என்று நாம் சொன்னோம். ஆனால் அவர்கள் வேலை வழங்கியிருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஆகவே சிலவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலவற்றை அவர்கள் தீர்மானித்த அடிப்படையில் செயல்படுத்துகிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே அவர்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசு என்கிற முறையில் அவர்கள் நாங்கள் செயல்படுவோம் என்று ஏற்கனவே நம்மளிடம் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையில் நம்முடைய ஆதரவு என்பது தொடர்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு பிரச்சனை நாம் மாறுபடுகிற விஷயங்களில் நம்முடைய மாறுபாடுகளை பகிரங்கமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். சிலவற்றை அவர்கள் ஏற்று அதை செயல்படுத்துகிறார்கள். சிலவற்றில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தில் அவர்கள் கட்சி ஆட்சி என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள். இப்படி ஒரு போக்கு என்பது இந்த அரசாங்கம் என்பது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரச்சனைக்கு பிரச்சனை நமக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை வரவேற்பதும், நமக்கு ஏற்பு இல்லாத ஒரு அறிவிப்பை, திட்டங்களை, சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்ப்பது என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய அணுகுமுறையாக ஏற்கனவே நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் நம்முடைய ஆதரவு என்பது, வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும். அந்த ஆட்சியுடைய தலைமையில் கூட்டணி என்பதெல்லாம் ஒன்றும் உருவாகலை. அப்படி ஒரு பேச்சுக்கள்லாம் வந்தது. நாம் அந்த கூட்டணியில் சேருவதாகவும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இடதுசாரி அணி என்பதுதான் நம்முடைய நிரந்தரமான அணி. இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு என்பதுதான் நம்முடைய நிரந்தரமான வழி. அதைத்தான் நம்முடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. அதற்கான முறையில் நம்முடைய செயல்பாடு என்பதற்கும் ஆட்சிக்கான ஆதரவு எந்த அடிப்படையில் என்பதை ஏற்கனவே நாம் விளக்கி இருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் இந்த அரசியல் நிலைப்பாட்டை தோழர்கள் புரிந்து கொண்டு
நம்முடைய கட்சி நிலையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே, நம்முடைய தோழர்கள் மத்தியிலே உரையாடுவது, கருத்துக்களை பரப்புவது, பேசுவது, வாத பிரதிவாதங்களை செய்வது என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் செயல்பட வேண்டும்.